ஒன்று பார்த்தேன் வந்ததுல எல்லாமே விறகடுப்பு சமையல் அந்த ஆத்தன்டிக் டச்சோட வச்சிருக்கீங்க. அது கேஸ் விலை வேறு அதிகமாக இருக்குது. விறகடுப்பு நமக்கு சமையல் வந்து ஈஸியாக முடியும். கொஞ்சம் காலையில் டிஃபன் வந்து இட்லி, தோசை, பொங்கல், பூரி, மதியம் சாப்பாடு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் வந்து மதியத்துலேருந்து ஆரம்பிச்சோம். எல்லாமே காலையில் டிஃபன் ஐட்டம் வந்து 30 ரூபா தான். தோசை 30, பொங்கல் 30, எல்லாமே 30 ரூபா ஐட்டம். மதியம் சாப்பாடு 80. இங்கே ஒரு வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். பொங்கல், கல் தோசை வெரி குட். தோசை ஐட்டம் நல்லா. நான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றேன். 3 வேலையை சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பரோட்டா, சிக்கன் ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நார்மல் ரேட் தான், அதிகமாக ரேட்டே கிடையாது. விவத்துக்கு ஒன்று இந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. வீட்டு சாப்பாடோட அருமையாக இருக்குது. Pakoda Boyz 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 first round Pakoda Boyz Boyz ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நான் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி மெயின் ரோட் மல்லியில் இருக்கேன். கரெக்டாக செல்வி மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு கடை பார்த்தோம். எல்லாமே விறகடுப்பில் சமைச்சிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து சிவகாசியில் ஆரம்பிச்சு இப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற ரோடு இது. அதான் இந்த ரோட்டில் தான் இருக்கும். மல்லி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுனாங்க. மல்லி பஸ் ஸ்டாப் இந்த பக்கம் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் இருந்தது. ஸோ இட்லிலேருந்து எல்லாமே மீடியமான ரேட்டுங்க. ஒரு இந்த செட்டு பிளேட்டு 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிக்கிற மாதிரி தான் ரேட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விறகடுப்பு இந்த சமையலுக்காக தான் வந்தேன். அண்ட் வந்து இதோட டேஸ்ட் வந்து அவன் என்ன தான் வந்து கேஸில் சமைச்சாலும் இந்த மாதிரி விறகடுப்பில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து வராது. ரொம்ப நேரம் அடுப்பு காமிங்க அப்படியே என்கிட்ட வாங்க, சரிங்களா? ஸோ அது மாதிரி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த பக்கம் வந்தோம். ஸோ வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, நம்ம காலைல பொங்கல், பூரி செட்டு, சப்பாத்தி இதெல்லாம் கிடைக்குங்களே, எல்லா ஐட்டமே இங்கே கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்திருக்கோம். நேராக உள்ளே போவோம். கடை ஓனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். பப்ளிக் வந்தால் ரிவ்யூ வாங்கி தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தொழிலில் வந்து நான் இப்போ 1.5 வருஷமாக தான் கடை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி மச்சினை கடையில் வந்து ஒரு 15 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டராக தான் இருக்கேன். கடை பேர் கடை பேர் வந்து செல்வி மெஸ்ஸு. ஊர் வந்து மல்லி. காலையில் டிஃபன் வந்து இட்லி, தோசை, பொங்கல், பூரி, மதியம் சாப்பாடு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் வந்து மதியத்துலேருந்து ஆரம்பிச்சோம். அண்ட் ஒன்று பார்த்தேன் வந்ததுல எல்லாமே விறகடுப்பு சமையல் அந்த ஆத்தன்டிக் டச்சோட வச்சுருக்கீங்க. அது எப்படி? கேஸ் விலை வேறு அதிகமாக இருக்குது. விறகடுப்பு நமக்கு சமையல் வந்து ஈஸியாக முடியும். கொஞ்சம் கேஸ் விலை அதிகனால விறகடுப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். சமையல் நல்லா இருக்குன்றதுனால. இல்லை, இந்த ஏரியா கிராமத்து ஏரியானால நமக்கு டவுனில் சிட்டியில் உள்ள ரேட்டு கொடுக்க முடியாது. கிராமத்து ஏரியா இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே அனுசரித்து ஓட்ட வேண்டியிருக்கு. ரேட்டு கம்மியாக கொடுத்தா தான் மக்கள் கொஞ்சம் வர்றாங்க. அதனால் அந்த ரேட்டு ஓட்டிக்கிறேன். நான் மாஸ்டர் வந்து நம்ம தான் கடை வச்சுருக்கேன். நானே மாஸ்டர் வேலை பார்த்துக்கிடுவேன். நானே போட்டுக்கிறேன். எல்லாமே காலையில் டிஃபன் ஐட்டம் வந்து 30 ரூபா தான். தோசை 30, பொங்கல் 30, எல்லாமே 30 ரூபா ஐட்டம். கடை என்ன டைம்லேருந்து எவ்வளோ நேரம் இருக்குது? காலையில் 7 மணிக்கு திறந்தோம்னா நைட்டு 10 வரைக்கும். 10 ரன்னிங். 3 டைம் டிஃபனு, மதியம் சாப்பாடு, நைட்டு டிஃபனு. இல்லை, சிவகாசி மெயின் ரோடு தான். மல்லி ஸ்டாப்னாலே முடிஞ்சிச்சு. மல்லி ஸ்டாப் தான். மல்லி ஸ்டாப் முன்னாடி கொஞ்சம் தள்ளி இருக்கு கடை. முன்னாடி நம்ம இப்படி வந்தோம்னா நேராக லெஃப்ட் சைட்லேயே வந்துருக்கோம். அந்த கடை லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் மக்களே. நான் லொக்கேஷன் கீழே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ. இங்கே ஒரு வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குது. பொங்கல், கல் தோசை வெரி குட். தோசை ஐட்டம் நல்லா இருக்குது. தேங்காய் சட்னி நல்லா இருக்குது. சாம்பார் குவாலிட்டி எப்படி சாப்பிட்லாம்? நல்லா இருக்கு. காசுக்கு நான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றேன். 3 வேலையை சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இருக்குது? வயிற்றுக்கு எப்படி இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 6 மாதமாக வந்துட்டுருக்கேன். சாப்பாடு இங்கே நல்லாயிருக்கும். செல்வி மிஷின் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஓகே, வந்தேன். சூப்பராக இருந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணி டெவலப் பண்ணிட்டேன். 3 நேரம் இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். பரோட்டா, சிக்கன் ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நைட் நேரம் சூப்பராக இருக்குது. காலையில் டிஃபன் பொங்கல், ஆனியன் தோசை இதை சாப்பிடுவேன். இட்லிலாம் அருமையாக இருக்கும். விவத்துக்கு ஒன்று இந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. வீட்டு சாப்பாடோட அருமையாக இருக்குது. ரேட்டு இந்த குவாலிட்டி ரேட்லாம் நார்மல் ரேட் தான், அதிகமாக ரேட்டே கிடையாது. இந்த ரேட்டுக்கு நம்ம உழைக்குக்கு நல்ல ரேட்டை பண்ணிக்கிறேன். ஆமாம், ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறேன். எனக்கு அந்த இது ரேட்டு கிடைக்கும். நான் வந்து மெயினாக பொங்கல் தான் எல்லாம் நல்லா இருக்குது. நான் இங்கே வீட்டுக்கு உடனே 1 மாதம் இங்கே சாப்பிடுவேன். அப்புறம் வயிற்றுக்கு எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குது. குவாலிட்டியாக நல்லா இருக்குது. 3 இலை போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 இலையும் வாங்கி குளிப்பாட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் எனக்கு இலை போட சொல்லி தரீங்க, நன்றி. டிஷ்ஷை வாங்கி ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, ஃபைனலாக பார்த்தா நம்ம ஃபுட் ரிப்போர்ட் வந்துடும். ஆக்சுவலி காலையில் வந்தோடனே பொங்கலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு. பொங்கல் அந்த மாதிரி இருந்தது. அந்த சட்டியில் எடுத்து அதை பரட்டி காமிக்கும் போதே வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வாங்கியிருக்கோம். பொங்கல் எல்லாமே ஆக்சுவலி 30 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு 30 ருபீஸ் ரேட்டு. இது பூரி செட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இருக்குது. இட்லி நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைஸ் தோசை போட்டிருக்காரு. அண்ட் ஆக்சுவலி பரோட்டா இருக்கும். பரோட்டா மதியானத்துக்கு தான் கிடைக்கும். அண்ட் இந்த பக்கம் திரும்பினா அப்படியே சைட் டிஷ் போட்டு அப்படியே காமிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் சைட் டிஷ் கிடைக்கிற ஐட்டம், மத்தியானம் கிடைக்கிற ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் பரோட்டாவும் சூப்பராக இருக்குமா. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரைட் ரைஸ் இந்த ஷாப்பில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா பேசுனார், என்கிட்ட சொன்னார். அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பொங்கல் தான் சாப்பிடணும்னு தோணுது. உனக்கு என்ன தோணுது? வடை. பார்த்தீங்களா? அதான் வச்சான் நீ வேறு லெவலில் வடை வைங்கண்ணே. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உனக்கு தான் தெரியுது எல்லாமே. இல்லை அந்த மேலே ஊற்றின நெய், அந்த
செம்மையாக இருக்குல்ல ஒயிட் சட்னியோட டச் பண்ணி அப்படியே ஒரு ஃபஸ்ட் ஒன்று ஓகே சார் இட்லி எப்படி சார் இருக்குது நல்லா இருக்கும் பொங்கல் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாரு கார சட்னி கூட கொஞ்சம் உளுந்த வடை வடை மட்டும் ஒரு ட்ரை போயிடு நல்லா இருக்கும் பொங்கல் வச்சு செய்வோம் வாங்க பூரி சாப்பிடும் பூரி இட்லி போயிடுவோம் அந்த பையன் நம்ம விட்டு சாப்பிட்டதுன்னா சாம்பாரோட ஒரு ரவுண்டு ஓகே சரி ஃபஸ்ட்டு நல்லா இன்னும் நிறைய சாம்பார் ஊற்றி ஊற வச்சு வச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் இந்த புளிப்பு கிளிப்புலாம் எதுவுமே இல்லை அழகாக நம்ம வீட்டில் செய்கிற இட்லி மாதிரி இருக்குது சேர்த்த மாதிரி ரெட் சட்னி தானே எதுவுமே நல்லா தேவை சட்னி சூப்பராக இருக்கும் ஆனால் இது ரொம்ப காரமாக மீடியமாக இருக்குது சட்னி சூப்பராக சாப்பிடுவேன் ரெண்டு சேர்த்து சாப்பிட்றேன் நல்லா இருக்கு ஆனால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு பரட்டி அடிச்சுன்னு வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தாங்க என்ன பண்ணாது சூரியவம்சம் இட்லி உப்புமா மாதிரி நல்லா பரட்டி சட்னி சாம்பார்லாம் முக்கிய சாப்பிட்டா சூப்பராக ஸோ வடை மசாலா வடை தெரியலாம் அது ஷோயும் நடுவில் ஒரு ஆனியன் மாட்டிருக்கா கொஞ்சம் ஹார்டாக அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அடுத்தது நம்ம பூரி போடுவாங்க பூரி பார்த்தீங்கன்னா கிழங்குல ஊறிடுச்சு பூரி எடுத்து ஒரு தடவை புத்தகமே நோத்திட்டு ரவுண்டு குட் நல்லா இருக்கும் ஆக்சுவலி நல்லா இருக்கும் சில காலெல்லாம் வந்து கிழங்கு வந்து என்ன பண்ணுவாங்க இனிஷியல் டைம்லேயே போட்டு அதை கொதிச்சு எடுக்க மாட்டாங்க என்ன ஆகுனா அது ஒரு மாதிரி டர்மரிக் ஸ்மெல் வரும் ஆனால் பட் இங்கே அப்படி இல்லை டர்மரிக் ஸ்மெல்லே ஆக்சுவலி சுத்தமாக இல்லை நம்ம நார்மலாக ஒரு கிழங்கு நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன வயசுலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா அந்த வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் கிழங்கெல்லாம் வச்சு நறுக்குன்னு கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பூரியுமே வந்து நல்லா ஃப்ளஃபியாக எடுத்துருவாங்க அவங்க சாப்பிட அமர வச்சு மேலே கிழங்கெல்லாம் போட்டு ஒரு அப்படியே படுக்க வச்சிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா நைஸ் தோசை இப்படி போட்டுருமா இப்படி ஒரு பட்டை அப்படி ஒரு பட்டை இப்படி மடக்கி எடுத்து அப்படியே ஒரு ட்ரை நைஸ் ஆக்சுவலி ஆஸ் யூஸ்வல் எல்லா ஷாப்லேயும் பார்க்குற மாதிரி பட் ஆனால் ஆக்சுவலி இட்லி பொங்கல் வந்து வேறு லெவலில் ஆக்சுவலி தேங்காய் சட்னி தான் பிடிச்சிருக்கேன் நல்லா வந்து பச்சை மிளகா நல்லா அரைச்சி போட்டுருக்காங்க அந்த ஸ்பைஸ் வந்து தேங்காயோட ஒரு ஸ்வீட்னஸும் அந்த காரமும் ரெண்டு சேரும்போது செம்மையாக ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் தேங்காய் சட்னி அது ஒரு கிக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது இருக்குது எனக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா தேங்காய் சட்னி மறக்காமல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக பொங்கல் ட்ரை பண்ணுங்கள் முடிச்சுட்டு நவுத்திட்டு தான் போவேன் எல்லாமே ஒர்த்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மக்கள் இதோட வீடியோ முடிஞ்சு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் ரொம்ப நல்லா இருந்தது இட்லியும் பொங்கலும் வேறு லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பொங்கல் மஸ்டே சீரியஸி ரொம்ப அப்படின்னு சொல்கிறது நல்லா நெய்யை வாரி ஊற்றி அழகாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க அண்ட் இட்லியும் நல்லா இருந்தது அண்ட் தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நம்ம வினோத் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அவனுக்கு கார சட்னி பிடிச்சி ஏன்னா தேங்காய் சட்னி ரொம்ப முடியாதனால ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதான் அந்த கடையோட மெனு லிஸ்ட்டு வடை இட்லி ஏதாவது தோசை நைஸ் ஸ்பெஷல் மசால் தோசை பொங்கல் பூரி செட்டு சப்பாத்தி செட்டு இதெல்லாம் காலைல கிடைக்கும் இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டிஷ்ஷஸ் ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு அவங்க மோஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அண்ட் இந்த ஷாப் இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சிவகாசி மெயின் ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா நான் லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ டெல் தென் வாய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆட்புடன் பக்கோடா பாய்ஸ் 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன் இந்த விவரம் தான் என் மூலதனம்